சர்ப்ரைஸ் பண்ணிடலாம். ஓகே, ஹாப்பி மாட்டு பொங்கல். உள்ள பாருங்களேன் எப்படி இருக்கு. கால் வலிக்குது எங்களுக்கு. இங்க உட்காந்துடலாம். தெரியுதா அந்த குண்டு? ஹலோ, குட் மார்னிங். ஹாப்பி மாட்டு பொங்கல். பீஸ். ஸோ இப்போ நாங்கள் கிளம்பி வந்துட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே வந்துட்டு we are heading to some கோயில். ஆக்சுவலி அந்த 9 மணிக்கு வர சொன்னாங்க. மணி இப்போ வந்துட்டு 10:15 ஆகுது. கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. செம்ம ரைடு வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன் அங்கே போயிட்டு. ஸோ அதனால் அங்கே போயிட்டு என்ன கதைன்னு காட்டுறேன். ஓகே, பாய். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக வெளியில் போகிறோம் அப்படின்னு காலையிலேயே குட்டீஸ் எல்லாருமே வந்துட்டு ரெடியாக வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் போயிட்டு சும்மா ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு எல்லாரும் கிளம்பிட்டோம். ஹாய் சொல்லு. அத்தையோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ பாப்பா. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் இருக்க சாய்பாபா கோயில் தான் போகணும். அது நாங்கள் அடிக்கடி போகிற கோயில். ஸோ முதல்ல அங்கே போயிட்டு அப்புறம் எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு அங்கே போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா மாடெல்லாம் வந்துட்டு கொண்டு வந்திருந்தாங்க மாட்டு பொங்கல்ன்றனால. ஹாப்பி மாட்டு பொங்கல். கரெக்டாக நாங்கள் போகிற டைமுக்கோ மாடு வந்துச்சு. அது உள்ளேயே வந்துட்டு சாணிலாம் போட்டுச்சுன்னா அது நல்லதுன்னு வேறு ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அப்படியே சாணிலாம் போட்டுச்சு. உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆமாம், இதுங்க அமைதியாக இருக்கணும், எதுவும் பேசக்கூடாது. ஓகேவா? ஆனால் இந்த பாபா கோயிலே சைடில் ஒரு மெடிடேஷன் பண்ணுற இடம் மாதிரி இருக்கும்ல. முன்னாடி நாங்கள் போகிறப்பெல்லாம் அப்படி ஒரு இடம் இருக்குன்னே தெரியாது. ஆனால் அப்படியே அந்த சைடில் பார்க்கும்போது சம்டைம்ஸ் க்ளோஸ்டாக இருக்கும், இல்லை நாங்களே அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சொல்லிட்டு அங்கே போக மாட்டோம். பட் ஆக்சுவலி அது உள்ளே போய் நம்ம உட்காந்து மெடிடேஷன்லாம் பண்ணலாம். ஆனால் யாருமே அதுக்குள்ளே போக மாட்டுறாங்க, ஏன்னு தெரியல. பட் நாங்கள் வந்துட்டு எப்போ போனாலும் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தான் வருவோம். சக்கரை பொங்கல் சாப்பிட்றியா? ஆமாம். ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரைன் கிங்டம்க்கு வந்துட்டு போகிறோம். இது வந்துட்டு என்னோடய ஃபேவரட் ஸ்பாட். அப்படியே ஒரு 2 hours வந்துட்டு இந்த உலகமே மறைஞ்சிட்டு நம்ம வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் போகிறோம். வாங்க போல. ஸோ சின்ன பசங்க 90 சென்டிமீட்டர்ஸ் கீழே இருந்தால் ஃப்ரீ டிக்கெட். அதனால தான் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம் என்ன ஹைட்டில் இருக்காங்கன்ட்டு. அடல்ட்ஸ்க்கு வந்துட்டு 700 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் கிட்ஸுக்கே 90 to 110 சென்டிமீட்டர் இருந்தால் ஒரு ப்ரைஸ், அண்ட் 110லேருந்து 120 இருந்தால் ஒரு ப்ரைஸ் மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் ஒன்ஸ் என்ட்ரி ஆனனே வந்துட்டு நிறைய இந்த நம்ம உள்ள பூந்து டனலுக்குள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரி திங்ஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. குட்டி குட்டி மீன்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலி இந்த பசங்க வந்துட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் மெரைன் கிங்டம் வராங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஹோல் பிளேஸுமே. நானும் அந்த பசங்களா டனலுக்குள்ளே போகிறேன்னு சொல்லி போயிட்டு என்னால் வந்துட்டு மூச்சே விட முடியல. கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஆகி அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அண்ட் ஹாஃப் சரி வேறு கட்டியிருக்கனால எனக்கு ஜென்ரலாக பண்ணுற மூமெண்ட் கூட பண்ண முடியல. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நமக்கு வயசாகிடுச்சுன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி அங்கே இருக்க ஒரு சின்ன பையன் ஆன்ட்டின்னு வேற சொல்லிட்டான். மனசே உடஞ்சிருச்சு எனக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்கள் வரலாமா? எடுத்து முடிச்சிட்டிங்களா? சரி, ஆன்ட்டி இல்லப்பா, அக்காப்பா. சரி, பண்ணுங்க. அசிங்கப்பட்டு வலிக்குது, கால் வலிக்குது எங்களுக்கு. இங்க உட்காந்துடலாம். அதான் இங்க சோறு எடுத்துருவாங்க. இங்க உட்காந்து தின்னு ஒரு வழியாக நல்லா அசிங்கப்பட்டு கடைசியில் அந்த இதுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ஆக்சுவலி இந்த டனல் தான் இருக்கிறதுலே வந்துட்டு லாங்கஸ்ட் டனல் மாதிரி. மற்றதை கம்பேர் பண்ணால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணி அந்த இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து அப்படியே ஹை கட்டிட்டு இருந்தோம் எல்லாருக்கும் ஜாலியாக. ஸோ இவன் மட்டும் கொஞ்சம் பயந்துட்டான் அந்த மீனிங்லாம் பார்த்துட்டு. அதனால அவன் அண்ணன் வந்துட்டு இவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அவனே ஒரு குட்டி பையன், அவன் இவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். தண்ணிலாம் போகாது. ஓகேவா? அப்படி இப்படி வா. கீழே போனீங்கன்னா இன்னும் பெரிய பெரிய மீன் இருக்கும். நம்ம போய் கீழே போய் பார்க்க போறோம். வாங்க. நான் லிட்டரல் வ்ளாகராகவே மாறிட்டேன். ஜாலியாக இருக்கு. நீங்கள் இது வரைக்கும் மெரைன் கிங்டம் போனதே இல்லைன்னா வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக கூட்டிகிட்டு போங்க. கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். லிட்டரலி இந்த பசங்களாம் வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க உள்ள. அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தாங்க.
அத்தல யசோங்க ஓ எடுக்கலாம் கூடாதா சத்தியா நல்லா இருந்துச்சா எது நல்லா இருந்துச்சா அம்மா நிஜ மீன்மா இது பின்னாடி இதை வச்சு குத்துச்சுன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் நமக்கு பாய்சன் ஏறிடும் உடம்புல தெரியுதா இல்லையா அதெல்லாம் ஃபிஷ் அவ்வளவுதான் இருடி இது போஸ்ட் கொடுத்து விட்டேன் நான் இதுதான் சொன்னேன் இது எப்பவுமே அந்த குட்டியோடயே சுத்தம் ஆமா பல்ல பாரு அந்த மெரைன் கிங்டம்ல ஒரு 2 to 3 ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் செம்ம பசி. ஃபுட் ஆக்சுவலி பெருமா வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. கட்டிட்டு தான் போனோம். அதை உட்காந்து சாப்பிட நாங்களும் இடம் தேடுறோம். சுத்தமா இடமே கிடைக்கல ஹோல் ஈஸியா ஸ்ட்ரெச்ல. கடைசியில வேற வழி இல்லாம ஒரு வீட்டு வாசல் முன்னாடி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்லு ஏதோ சொல்ல வேண்டியது இருக்கா உனக்கு இல்லையா? சரி பாய் பசிக்குது பாய். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா crocodile பார்க் தான் போனோம். ஆக்சுவலி இதான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே இருக்க ஸ்னேக் பார்க் வந்துட்டு விசிட் பண்ணுறது. வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ ஜஸ்ட் 1 செகண்ட் மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அந்த ஸ்னேக் பார்க் வந்துட்டு சரியான எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் ஃபுல்லாக வந்துட்டு பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் வந்துட்டு எடுத்து டேரெக்டாக பாய்சன் தான் எடுத்து காட்டினாங்க ஸ்னேக்கில். ஸோ நீங்கள் crocodile பார்க் போனீங்கன்னா டெஃபினட்டாக அந்த பிளேஸ் வந்துட்டு விசிட் பண்ணுங்கள். crocodile பார்க்குக்கு டிக்கெட் வாங்குறது இல்லாமல் இதுக்கு தனியாக வந்துட்டு எக்ஸ்ட்ரா 15 rupees கொடுத்து per person டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபுல்லாக அங்கே இருக்க crocodileலாம் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். crocodile பார்க் ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பாடுறா இங்கே குண்டு crocodile இருக்கே இதோட இங்கே வா உள்ள வா. தெரியுதா அந்த குண்டு? இதுதான் குண்டு. இது பேர் தான் குண்டு. குண்டு அது பேர் குண்டு. சரிம்மா எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக பிளான் பண்ண ஸ்பாட். பாலா ரிவர் மேலேயே அந்த கோயில் இருக்கும். அந்த கோயில் பேர் தெரியல. இந்த கோயில் தான் ஆக்சுவலி எதிர்நீச்சல் சீரியலில் கூட இப்போ ரீசெண்டாக ஷூட் பண்ணியிருந்தாங்க. கோயிலோட பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். கோயிலுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ அடிச்சிச்சு. இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கிறதே யாருக்கும் தெரியல. பட் இப்போ பார்த்தா ஊரே வந்துட்டு எங்களுக்கு முன்னாடி இங்கே உட்காந்துட்டு இருக்கு. அதனால வந்துட்டு கியூவில் நின்று தான் சாமியை பார்க்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த கோயில். ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப எனக்கு தலை வலிக்குது. காலையிலேருந்து ஏதோ அலைஞ்சிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் ப்ரீதிங் டைம் கிடச்ச மாதிரி இருக்குது. அப்படியே பயங்கர தலை வலிக்குது. காலெலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு ஆல்ரெடி. திருப்பி ஓட்டிட்டு போகணும்னு நினச்சாலே அப்படியே கண்ணில் சொக்குது. கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு உட்காரத்துக்குள்ளே டக்குன்னு இருந்துச்சு. ஸோ ப்ராப்பராக யாராலுமே வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க முடியல. போய் விளக்கு மட்டும் போட்டுட்டு அப்புறம் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு காஃபி கடைக்கு போயிட்டு காஃபி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயாச்சு. ஸோ இப்படி தான் எங்களோட மாட்டு பொங்கல் வந்துட்டு போச்சு. ஆக்சுவல் பொங்கல் டே விட இந்த டே ஆக்சுவலி கொஞ்சம் பவர் பேக்டாக போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எண்ட் கிளிப்பிங் வந்துட்டு என்னால் எடுக்க முடியல. பிகாஸ் செம்ம டயர்டாக இருந்தேன். ஸோ எஸ் இந்த vlog முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், டாடா.